லாபானும் யாக்கோபும். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே 1 மாதம் வரைக்கும் விருந்தாளியாக தங்கியிருக்கிறார். யாக்கோபு தன் மாமன் வீட்டில் சும்மா இருக்காமல் அவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு தனக்கு சும்மா வேலை செய்வது லாபானுக்கு பிடிக்கவில்லை. லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்று கேட்கிறார். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்படுகிறார். அவள் மீது தான் வைத்திருக்கும் பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு இதுவே நல்ல தருணம் என்று யாக்கோபு நினைக்கிறார். யாக்கோபு லாபானை நோக்கி, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐரோப்பிய தேசங்களில் பெண்ணின் தந்தை மணமகனுக்கு வரதட்சணை கொடுப்பார். ஆனால் கிழக்கு தேசங்களில் பெண்ணின் தந்தை மணமகனிடம் வரதட்சணை பெற்றுக் கொள்வார். பல மனைவிகளை திருமணம் செய்யும் வழக்கம் இருந்ததினால் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து வந்தார்கள். பேராசையுள்ள பெண்ணின் தகப்பனார்கள் தங்கள் மகள்களை வைத்து அதிக பணம் சம்பாதிப்பதும் உண்டு. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருக்கிறது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாய் இருக்கிறாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்படுகிறார். யாக்கோபிடத்தில் இப்போது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் எதுவும் இல்லை. ராகேலை திருமணம் செய்து கொள்வதற்கு பரிசம் கொடுப்பதற்கு கூட யாக்கோபின் கையிலே பணம் இல்லை. ஆனாலும் யாக்கோபு ராகேலுக்காக லாபானிடத்தில் 7 வருஷம் வேலை செய்ய சம்மதிக்கிறார். 7 வருஷம் முடிந்த பின்பு லாபான் தன் இளைய குமாரத்தியாகிய ராகேலை யாக்கோபுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிற வார்த்தைகளை லாபானும் ஏற்றுக்கொள்கிறார். லாபான் யாக்கோபை நோக்கி, நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்று சொல்லுகிறார்.
லாபான் தன் மகளை அந்நிய இனத்தாருக்கு கொடுக்க விரும்பவில்லை. தன்னுடைய இனத்தாருக்குள் உறவினருக்குள் திருமணம் செய்து வைப்பது அக்காலத்து வழக்கம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறார். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் யாக்கோபுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றுகிறது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தார். ஆதியாகமம் 29, 18 முதல் 30 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது லேயாள், ராகேல் ஆகியோரை யாக்கோபு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் லாபானுக்கு 7 வருஷம் வேலை செய்தார் என்று கூறப்பட்டிருப்பது போன்று தெரிகிறது. வேத பண்டிதர்களில் சிலர் யாக்கோபு இவ்விருவரையும் திருமணம் செய்து கொண்ட பின்பே லாபானிடம் 14 வருஷங்களாக வேலை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். யாக்கோபு லாபானுக்கு உண்மையாய் வேலை செய்கிறார். யாக்கோபிடத்தில் மாய்மாலமோ ஏமாற்று வேலையோ இல்லை. யாக்கோபின் மனதிலே அதிகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்னும் ஆசை இல்லை. ராகேலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் மாத்திரமே யாக்கோபுக்கு இருக்கிறது. அவருக்கு ராகேலின் மீது அதிகமான பிரியம் இருக்கிறது. இதனால் யாக்கோபு லாபானுக்கு 7 வருஷம் வேலை செய்தாலும் அந்த வருஷங்கள் யாக்கோபுக்கு கொஞ்ச நாளை போல தோன்றுகிறது. யாக்கோபு களைப்பும் சலிப்பும் இல்லாமல் லாபானுக்கு 7 வருஷம் வேலை செய்கிறார். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லோரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணுகிறார். அன்று இரவிலே லாபான் தன் மூத்த குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் யாக்கோபிடத்தில் விடுகிறார். யாக்கோபு லேயாளை சேருகிறார். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுக்கிறார். அக்காலத்தில் திருமண விருந்தை 1 வார காலத்துக்கு அனுசரிப்பது வழக்கம். சில்பாள் என்பவள் காத், ஆசேர் ஆகியோருக்கு தாய். திருமணத்தின் போது மகளுக்கு கொடுக்கப்படும் அடிமைகள் மகளுடைய சொந்த சொத்தாகும். புருஷனுக்கு அடிமைகள் மீது எவ்வித உரிமையும் இல்லை. யாக்கோபு லாபானுக்கு உண்மையாயும் கண்ணியமாயும் வேலை செய்கிறார். ஆனால் லாபானோ யாக்கோபை வஞ்சித்து விடுகிறார். யாக்கோபு லாபானுக்கு 7 வருஷம் வேலை செய்திருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே பேசி சம்மதித்து கொண்ட பிரகாரம் 7 வருஷம் முடியும் போது ராகேலை யாக்கோபுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் லாபானோ யாக்கோபுக்கு ராகேலை கொடுப்பதற்கு பதிலாக லேயாளை கொடுக்கிறார். இரவின் இருட்டிலே லாபான் யாக்கோபை ஏமாற்றி விடுகிறார். லாபான் யாக்கோபை வஞ்சித்தது அவருடைய பாவம். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாகவும் ராகேலுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறார். யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரர். ஏமாற்றுக்காரராகிய யாக்கோபு இப்போது லாபானால் ஏமாற்றப்படுகிறார். யாக்கோபு தன் தகப்பனாரை வஞ்சித்து ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டார். இப்போது லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறார். யாக்கோபு தன் தகப்பனாரை ஏமாற்றினார். இப்போது மாமனார் மருமகனாகிய யாக்கோபை ஏமாற்றுகிறார். இரவு வேளையிலே தான் ஏமாற்றப்பட்டது யாக்கோபுக்கு தெரியவில்லை. அவர் லேயாளோட சேருகிறார். லேயாள் ராகேல் என்று நினைத்து யாக்கோபு அவளோட சேருகிறார். காலை பொழுதில்தான் தான் ஏமாற்றப்பட்டது யாக்கோபுக்கு தெரிகிறது. காலையில் தன்னோடு கூட இருப்பது லேயாள் என்பதை யாக்கோபு காண்கிறார். அக்காலத்தில் மணப்பெண்ணை முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம். அத்துடன் திருமண அறையும் இருட்டாக இருக்கும். லேயாளை மாலை வேளையில் யாக்கோபிடம் அழைத்து வருகிறார்கள். அவள் யாரென்று தெரியாமலேயே யாக்கோபு ஏமாந்து போகிறார். யாக்கோபு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று கேட்கிறார். யாக்கோபு இதுவரையிலும் மற்றவர்களை வஞ்சித்தார். இப்பொழுது மற்றவர்களின் வஞ்சனைக்கு யாக்கோபு ஆளாகிறார். லாபானோ தன்னுடைய தப்பிதத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் யாக்கோபுக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார். லாபான் யாக்கோபை நோக்கி, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்று சொல்லுகிறார். கிழக்கு தேசத்தில் மூத்தவளுக்கு திருமணமான பின்பே இளையவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். மூத்தவள் உடல் ஊனமானவளாகவோ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு தகுதியற்றவளாகவோ இருந்தால்
அவளை ஒதுக்கி வைத்துவிட்டு இளையவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். தனக்கு லேயாள் என்று ஒரு மகள் இருப்பதை லாபான் யாக்கோபுக்கு மறைத்து விட்டார். லேயாளுக்கு திருமணமாகும் வரையிலும் லாபான் யாக்கோபிடம் அவளை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. யாக்கோபு ராகேலுக்காக எதையும் செய்வார் என்பது லாபானுக்கு தெரியும். லாபான் யாக்கோபை ஏமாற்றினார். லாபான் தன் 2 மகள்களுக்கும் யாக்கோபிடமிருந்து நல்ல வரதட்சணையை பெற்றுக்கொண்டார். லாபான் சொல்லுகிற பிரகாரமாக மெய்யாகவே ஆரானிலே மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்கக்கூடாது என்னும் வழக்கம் இருந்ததா என்பது தெரியவில்லை. இது லாபானுடைய சுய கற்பனை. யாக்கோபை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக லாபான் சாதுரியமாக பேசுகிறார். யாக்கோபை வஞ்சித்ததினால் லாபானின் மனதில் சந்தோஷம் உண்டாயிற்று. லாபான் தன்னுடைய தப்பிதத்தை திருத்துவதற்காக ராகேலையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சிறிய தப்பிதத்தை மூடி மறைப்பதற்கு லாபான் பெரிய தப்பிதத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். லாபான் இப்போது யாக்கோபையும் பாவம் செய்யுமாறு வழிநடத்துகிறார். யாக்கோபுக்கு மறைவாக கண்ணியை விரிக்கிறார். யாக்கோபுக்கு லேயாள் ஏற்கனவே மனைவியாக இருக்கிறாள். அவருக்கு இப்போது ராகேலையும் மனைவியாக கொடுக்க லாபான் சம்மதிக்கிறார். யாக்கோபு குணசாலி, அவர் கண்ணியமானவர். யாக்கோபு ராகேலை மாத்திரமே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தனக்கு ஒரு மனைவி மாத்திரம் போதும் என்று நினைத்தார். பல மனைவிகளை விவாகம் பண்ண வேண்டும் என்பது யாக்கோபின் விருப்பமோ திட்டமோ அல்ல. ஆனால் லாபான் யாக்கோபை ஏமாற்றி அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை விவாகம் செய்து கொடுக்க திட்டமிடுகிறார். யாக்கோபு ராகேல் மீது பிரியமாய் இருக்கிறார். ராகேலை விட்டு கொடுக்க யாக்கோபுக்கு மனமில்லை. தனக்கு ராகேல் மனைவியாக வேண்டும் என்று யாக்கோபு விரும்புகிறார். ஆகையினால் லாபானுடைய வார்த்தையின் பிரகாரம் யாக்கோபு ராகேலுக்காக இன்னும் 7 வருஷம் அவரிடத்தில் வேலை செய்ய சம்மதிக்கிறார். ராகேல் தனக்கு வேண்டும் என்றால் யாக்கோபுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. லாபான் யாக்கோபை நோக்கி இவளுடைய 7 நாளை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். லாபான் 7 நாள் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். விருந்தினர்கள் அநேகரை அழைத்திருக்கிறார். இந்த 7 நாளிலும் விருந்திற்கு எந்தவித இடையூறும் பண்ண வேண்டாம் என்று லாபான் யாக்கோபிடம் கேட்டுக்கொள்கிறார். ராகேலையும் யாக்கோபுக்கு மனம் முடித்து தருவதாக லாபான் வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு லாபானின் நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு லேயாளையும் திருமணம் செய்து கொள்கிறார். ராகேலையும் திருமணம் செய்து கொள்கிறார். அந்தப்படியே யாக்கோபு லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்றுகிறார். அப்பொழுது லாபான் தன் இளைய குமாரத்தியாகிய ராகேலையும் யாக்கோபுக்கு மனைவியாக கொடுக்கிறார். இஸ்ரவேலரின் முற்பிதாக்களுடைய ஜீவியத்திலே பல மனைவி விவாகம் சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. முற்பிதாக்களின் காலத்தில் பல மனைவி விவாகம் தடை பண்ணப்படவில்லை. பல மனைவி விவாகத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பல மனைவி விவாகத்திற்கு எதிராக அக்காலத்தில் திட்டமான பிரமாணம் எதுவும் சொல்லப்படவில்லை. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மல்கியா 2:15. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மாத்திரமே கர்த்தருடைய பிரமாணம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:2. லாபான் யாக்கோபுக்கு லேயாளை கொடுத்தபோது தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார். இப்போது லாபான் யாக்கோபுக்கு ராகேலை மனைவியாக கொடுக்கிற போது தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுக்கிறார். யாக்கோபு ராகேலையும் சேருகிறார். யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் லாபானிடத்தில் சேவிக்கிறார். மூன்றாவதாக சந்ததியாக குடும்ப பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஈசாக்கு, இஸ்மவேல் ஆகியோரை குறித்து சாராள், ஆகார், ஆபிரகாம் ஆகியோருடைய பிரச்சனை இருந்தது. யாக்கோபு, ஏசா ஆகியோரை குறித்து ஈசாக்கு, ரெபெக்காள் ஆகியோருடைய பிரச்சனை இருந்தது. இங்கு யாக்கோபின் மனைவிகளுக்குள் பிரச்சனை வருகிறது. வேத பண்டிதர்கள் லேயாளுக்கும் ராகேலுக்கும்
ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இவர்கள் இருவரும் 2 சபைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். லேயாள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இருக்கிற யூதர்களுக்கு அடையாளம். ராகேலோ சுவிசேஷத்திற்கு கீழ் இருக்கிற புறஜாதியாருக்கு அடையாளம். ராகேல் மூத்தவளை விட ரூபவதியாய் இருக்கிறாள். கிறிஸ்துவை பற்றிய சிந்தனையினால் புதிய ஏற்பாட்டு காலத்து சபையானது அதிக அழகுள்ளதாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மனுஷ ரூபம் எடுத்து ஒரு வேலையாளைப் போல இந்த உலகத்திற்கு வந்தார். யாக்கோபு லேயாளோடு முதலாவதாக சேர்ந்தார். யூதர்களே நியாயப்பிரமாணத்தை முதலாவதாக பற்றி கொண்டார்கள்.